ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒயில் லூப் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேஷன் டேபிள், டிஸ்பிளே மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். இதை ரொம்ப ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இல்லை இந்த ப்ரோக்ராம் பொறுத்தளவில். ஸோ அதை ஈஸியாக க்ரியேட் பண்ணலாங்கிறதுனால தான் செஷனில் அதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ஒரு நம்பரை நம்ம எப்போதும் போல் ஒரு வேரியபிள் வச்சு, இப்போ நான் எண்ணை வச்சு இன்புட்டாக வாங்குகிறேன். அதை பயன்படுத்தி நம்ம எப்படி நமக்கு தேவையான மல்டிப்ளிகேஷன் டேபிளை பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒயில் லூப்புக்கு லோயர் லிமிட், அப்பர் லிமிட் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ லோயர் லிமிட் i = 1 வச்சுக்கிறோம், அப்பர் லிமிட் 16 வச்சுக்கிறோம். 16 வரைக்கும், 1லேருந்து 16 வரைக்கும். while i < = 16 கொடுத்துருக்கு. பிரிண்ட் n, அந்த ஸ்டார் சிம்பிளை அப்படியே ஸ்க்ரீனில் காட்டணும். அதுக்காக சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஸ்டார் சிம்பிளை கொடுத்துட்றேன். அடுத்தது i வேல்யூனா iயில் 1லேருந்து 16 வரைக்கும் ஒர்க் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈக்குவல்ஸ் சிம்பிள்ஸ், அப்புறம் கொடுத்துட்டு n × i, இந்த n வேல்யூ i வேல்யூ மல்டிப்ளை பண்ணி காட்டுறோம். இதில் பார்த்திங்கன்னா அடுத்து i + 1. i ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும், 1லேருந்து 16 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வரும். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். இவ்வளோ தான் இந்த கோடிங். ஒயில் லூப் யூஸ் பண்ணி நம்ம எப்போதும் போல் ரன் பண்ணுறோம். ஒயில் லூப்லேயும் இன்டென்டேஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மிஸ் ஆகிடுச்சு, அதான் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். கொடுக்கணும், அப்புறம் ஈக்குவல்ஸ். இப்போ நம்ம நம்பரை இன்புட்டாக கொடுக்குறோம், அதாவது 6ன்னு கொடுக்குறோம். 6 × 1 = 6ல் ஆரம்பித்து 6 × 16 = 96 வரைக்கும் அவுட்புட்டில் காட்டுது. ஸோ மல்டிப்ளிகேஷன் டேபிள் 1லேருந்து 16 வரைக்கும் ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற நம்பருக்கு 1லேருந்து 16 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி அவுட்புட்டை பார்க்குறோம். இப்போ 11 கொடுக்குறேன். 11 × 1 = 11ல் ஆரம்பித்து 11 × 16 = 176 வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் டேபிளை டிஸ்பிளே பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் லாஜிக். ஈஸியாக நம்ம கோடிங்கை க்ரியேட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ஒயிலுக்கு பதிலாக ஃபாரை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஃபார் லூப்பை ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிலுக்கு பதிலாக ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஐட்ரேஷன் தான், ரெண்டுமே கண்டிஷனை டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளில் ஈஸியாக பார்த்துடலாம். அதையும் நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப்பையும் ஃபார் i in range of 1, 16 கொடுத்தோம்னா 15 வரைக்கும் ஒர்க் ஆகும். ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நான் 17 கொடுத்தேன்னா 16 வரைக்கும் ஒர்க் ஆகும். அதனால் 1, 17 கொடுத்துருக்கேன். இப்போ 1ல் ஆரம்பிக்கும், எது வரைக்கும் ஒர்க் ஆகும்? 16 வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். நான் என்ன கொடுத்துருக்கேன்? 17 கொடுத்துருக்கேன். 17 கொடுத்தா 16 வரைக்கும் ஒர்க் ஆகும். இப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். ரேஞ்சுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ரேஞ்சில் அப்பர் லிமிட்டு காட்டிலும் ஒன்று குறைவாக தான் வேலை செய்யும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் கொடுக்குற இன்புட்டுக்கு தகுந்தாப்புல அப்படியே 12ன்னு கொடுக்குறேன். 12க்கான மல்டிப்ளிகேஷன் டேபிளை பிரிண்ட் பண்ணுது. ஸோ அந்த ஒயிலுக்கு பதிலாக ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் அப்படிங்கிறது ஒரு லூப்பு தான். ஃபாரில் பக்கத்தில் ப்ராசஸ் வேரியபிள் உண்டு. இன் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். ரேஞ்சில் லோயர் லிமிட், அப்பர் லிமிட் எல்லாம் கொடுத்துக்கலாம். லோயர் லிமிட் 1, அப்பர் லிமிட் 17. 17னா 16 வரைக்கும் வேலை செய்யும். ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஈஸியாக நம்ம ஒயிலுக்கு பதிலாக ஃபாராக சேஞ்ச் பண்ணி இன்னும் ஸ்டெப்ஸ் குறைஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ரோக்ராம்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே போட்ட சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபேக்டோரியல் இதெல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரோக்ராமே எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.